ஹாய், இன்னைக்கு பாஸ்தா அதுவும் ஹெல்த்தி வெர்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃப்ரெஷ் க்ரீம், மைதா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ 10லேருந்து 15 முந்திரியை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதும் கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 2 பீஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த முந்திரி, கீரை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி பாஸ்தா கீரையை வச்சு தான் செய்ய போகிறோம். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோன்னே பிளெண்டரில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. மீன் டைமில் நம்ம பாஸ்தாவே குக் பண்ணி வச்சுக்கலாம். குக் பண்ணதும் கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 2லேருந்து 3 பீஸ் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சது ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சேர்ந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல். அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவு. இது எதுக்கு சேர்க்கணும்? நல்லா திக்காகிறதுக்கு. ஸோ இது நல்லா திக்காகிறதுக்காக 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த கீரை, கேஷ்யூ பியூரியை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பிளெண்டர்லேயே வாட்டர் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ளேவருக்காக பெப்பர், அப்புறம் ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ இது நான் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால மிக்ஸ்டாகவே நான் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்தால் கூட தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். பாஸ்தாவை சேர்த்துட்டு பாஸ்தா இன்னும் நல்லா எனக்கு சீஸியாக ஆகிறதுக்காக கொஞ்சமாக சீஸ் சேர்த்துருக்கேன். ஸோ சீஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஃப்ளேவர் வேணும்னா பெப்பர், ஆரிகேனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தி பாஸ்தா ரெடி. இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி தரலாம். ஸோ கீரை சாப்பிடாத கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அப்படி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.